இந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்பா, நீங்கள் என்னென்னலாம் எனக்கு வாங்கி தர போறீங்கன்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கா. அவராலையும் அதெல்லாம் முடியாது, ரொம்ப ஏழப்பட்ட ஃபேமிலியில் இருக்கவர். அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பும் போது தான் பொண்ணுக்கிட்ட போய் முத்தம் கேட்குறாரு. நீங்கள் எனக்கு இன்னைக்கு ரோஜா வாங்கிட்டு வந்தால் தான் நான் முத்தம் தருவேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. இவன் இருக்க ஊரில் அந்த ஊர் தலைவர்கிட்ட அடியாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஊர் தலைவரும் ஒரு பொண்ணை வச்சிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது காசு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வரான். இவனும் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த தலைவர் சுத்தமாகவே பிடிக்காது. அந்த தலைவர் வீட்டில் ஒரு ரோசா பூ செடி இருக்குது. அதை பார்த்த உடனே தான் பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு அவர்கிட்ட கேட்கும் போது சரி எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதே மாதிரி காசை கொடுத்து இவர் சின்ன வீடா வச்சிருந்த பொண்ணுகிட்ட போய் இந்த காசையும் கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. இவனும் அந்த தலைவரோட சின்ன வீட்டு காசு கொடுக்கறதுக்கு போறான். அங்க அவங்க 2 பேருக்கும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துருது. இந்த விஷயம் அந்த ஊர் தலைவருக்கு தெரிஞ்சு இவனை போட்டு அடி பொழந்துடுறாங்க. அந்த ஊர் தலைவரும் அந்த அடியால் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையால் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய வாழ்த்திட்டு உங்கள் அப்பா உனக்காக ரோஸ் செடி கொடுத்துருக்காருன்னு வெளியே காட்ட ரோஸ் செடியை மலையில நட்டு வச்சிருக்காங்க. அந்த பார்த்த உடனே அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. என்னன்னா ஹீரோவை அடிச்சு அவனை கொலை பண்ணி அந்த ரோஸ் செடி கீழே தான் புதைச்சி வச்சிருப்பாங்க. இது தெரியாமல் அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ரோஸை பிச்சு கடைசியாக தலைவர்கிட்டையும் கொடுக்குறா.